சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற வான்படை வீரதீர நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்திருப்பது அரசின் அலட்சியத்தால் விளைந்த படுகொலை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்திய வான்படையின் 92வது தொடக்க நாள் நிகழ்வையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற வான்படையின் வீரதீர செயல் நிகழ்ச்சியின் பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி உடல்நல குறைபாடு ஏற்பட்டு 5 பேர் உயிரிழந்திருக்கிற செய்தி பேரதிர்ச்சி தருகிறது. இன்னும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதும், வீரதீர நிகழ்ச்சியில் 5 உயிர்கள் பேரிழப்போடு நிறைவு பெற்றிருப்பதும் பெரும் வேதனையை தருகிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து அவர்களது துயரில் பங்கெடுக்கிறேன். 15 லட்சம் பார்வையாளர்களை வரவழைத்து அதிகப்படியாக பார்க்கப்பட்ட வான்படை வீரதீர நிகழ்ச்சியாக லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் அவ்வளவு லட்சம் பேருக்கான முன்னேற்பாட்டை செய்யாத மாநிலத்தை ஆளும் திமுக அரசின் நிர்வாக தோல்வியே 5 பேரின் உயிரிழப்புகளுக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. ஓரிடத்திலே இத்தனை லட்சத்திற்கும் மேலான மக்கள் அங்கு கூடினால் அங்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய இலவச குடிநீர், கழிவறை வசதிகள், முதியோர், பெண்கள், குழந்தைகளுக்கான குடில்கள், போக்குவரத்து ஒழுங்கு, மருத்துவ ஏற்பாடுகள், போதிய மீட்பு குழுக்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட எல்லா ஏற்பாடுகளும் சரிவர அமைக்கப்பட்டு நிர்வகிக்கப்படாததே மக்களை பெரும் இன்னலுக்கு ஆளாக்கி 5 உயிர்களை போக்கியிருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியின் மாநாட்டிற்கும் பொதுக்கூட்டத்திற்கும் ஏகப்பட்ட நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்து கெடுபிடி செய்யும் ஆட்சியாளர் பெருந்தகைகள் கடற்கரையில் 15 லட்சம் பேரை எந்த அடிப்படையில் கூட விட்டார்கள் எனும் அடிப்படை கேள்விக்கு என்ன பதிலுண்டு? ஒக்கி புயலில் சிக்குண்டு எங்கள் மீனவ சொந்தங்கள் நடுக்கடலில் தத்தளித்த பொழுது வராத வான்படை, குரங்கணி காட்டு தீ விபத்தில் மாட்டிக்கொண்ட எங்கள் பிள்ளைகளை மீட்க வராத உங்களது ஊர்திகள் இப்பொழுது கடற்கரையில் வேடிக்கை காட்டுவதன் மூலம் தமிழ் இனத்திற்கு கிடைக்கப் போகும் நன்மை என்ன? கடந்த 29ஆம் தேதியன்று வான்படை துணை தளபதி ஊடகத்தினரிடம் 15 லட்சம் மக்களை எதிர்பார்க்கிறோம் என்று, அதற்கான ஏற்பாடுகளை அரசுடன் இணைந்து செய்யவிருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்ற நிலையில் எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக வந்துவிட்டது என்று திசை திருப்புவதன் காரணம் என்ன? திராவிட மாடல் என தற்பெருமை பேசும் திமுகவின் ஆட்சியில் கொலைகள், கொள்ளைகள், வன்முறை தாக்குதல்கள், போதைப் பொருட்களின் மிதமிஞ்சிய புழக்கம், வரைமுறையற்ற மது, கள்ளச்சாராயம் என சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் சந்தி சிரிக்கையில், மறுபக்கம் மக்கள் ஒன்று கூடும் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வை கூட உயிரிழப்பு இல்லாது நடத்த வக்கற்று அரசின் நிர்வாகம் தறிகேட்டு நிற்கிறது. விடுமுறை நாளில் மன மகிழ்வடைய கேளிக்கைக்காக கடற்கரைக்கு சென்ற பொதுமக்கள் பிணமாய் வீடு திரும்புவது என்பது ஏற்கவே முடியாத பேரவலம், சகிக்கவே முடியாத பெரும் கொடுமை. மொத்தத்தில் 5 பேரின் மரணம் என்பது ஆளும் திமுக அரசின் அலட்சியத்தால் விளைந்த படுகொலையாகும்.